வணக்கம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தோசை, அப்புறம் தேங்காய் சட்னி, அதோட கூட கொஞ்சம் வடகறி. அது சந்தோஷமாக இருக்காங்க என் ஃப்ரெண்டு, நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க கொடுத்தாங்க. அதனால் வச்சுட்டு அதோட ஒரு கொஞ்சம் 2 சப்பாத்தி போட்டு அதுக்கும் அந்த வடகறி தொட்டுட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ணேன். இந்த ஓப்போஸ் மெத்தடில் தான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதே பையன் ரொம்ப காய் சாப்பிட மாட்டான். அதனால் அதே முட்டை ஸ்க்ரம்பிள் மாதிரி அதை எண்ணெய் ஊற்றி அந்த பீன்ஸ் பொரியலில் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி கலர்னா ஸ்க்ரம்பிள்டு முட்டை ரெடி. பையனும் நல்லா இருக்குன்னு சொன்னான். அவ்வளோதான். அது அதனால் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு பையன் நல்லா இருக்குது அப்படின்னா அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மதியம் சாதம். இப்போ என் கணவரும் வீட்டில் தான் இருக்கார். எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். பையனும் வீட்டில் தான் இருக்கான். அதனால் சூடாக மதியம் சாதம் சாப்பிட்டோம். சாதம், பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தேன். அப்புறம் சாம்பார், பருப்பு வச்சுருந்தேன். பருப்பு, நெய், சாம்பார், தயிர், அப்புறம் கூட எக்கு ஸ்க்ரம்பிள்டு எக்கு வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு.